வாழ்க்கை ரகசியத்தை உணர்த்த ஒரு எருமை கதை இன்று பார்ப்போம். ஒரு நாள் ஒரு எருமைக்கு அசாத்திய கோபம் வந்துச்சு. அது என்ன செய்யுது? தன் கோபத்தை தீர்த்துக் கொள்ள நேரடியா போய் எங்க கைலாயத்துல போய் நிற்குது. நம்ம சுவாமி கழுத்தில் பாம்பு படம் எடுத்து நிற்க, மெல்ல கண் திறந்து பார்க்குறாரு. வந்திருக்கிறது எருமைன்னு தெரியும். அது எதுக்காக வந்திருக்குதுன்னு அவருக்கு காரணம் தெரியும். ஆனாலும் சுற்றி இருக்கும் பூதகணங்களும் தெரிந்து கொள்ளட்டுமே என்ற எண்ணத்தில், "வா எருமையே, எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. எருமைக்கு கோபம் தீர்ந்து வரல. உடனே சொல்லுது, "முக்காலம் உணர்ந்த ஐயனே, நீங்க அறியாததா எனது நலம். ஆனாலும் நீங்க கேட்டதுக்காக நான் பதில் சொல்றேன். எங்களை ஏன் இப்படி படைச்சீங்க? பூலோகத்துல மானுடர்கள் எங்களை சுத்தமா மதிப்பதே இல்லை. நாளும் அவர்களது பொல்லா சொற்களில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்." அவங்க எப்படிலாம் சொல்றாங்கன்னு பாருங்க. "சேற்றில் புரளும் எருமைகளேங்கிறாங்க, மந்தபுத்தி எருமைகளேங்கிறாங்க, எரும மாட்டுல மழை பெய்தாற் போலங்கிறாங்க, எருமை போல அசையா ஜென்மமே, சூடு சொரணை இல்லாத எருமைகளே" என்று இப்படியெல்லாம் மானுடங்கள் எங்கள திட்டி தீர்க்கிறாங்க தெரியுமா? நினைச்சாலே எங்களுக்கு கோபத்துல மனம் புழுங்குது அப்படின்னு சொல்லுது. இப் அப்படி நாங்க என்ன பாவம் செஞ்சோம் இப்படி ஒரு பேர் வாங்க அப்படின்னு அது சொல்லுது. எம்பெருமான் தமக்குள் புன்னகைத்துக் கொண்டவராக எருமையை நோக்கி சொன்னாரு. "என்ன கூட சுடுகாட்டுல ஆடுறவன், பிணம் எரித்த சாம்பல் பூசி திரிபவன், கபால ஓட்டில் பிச்சை எடுப்பவன் அப்படின்னு தான் மானுடர்கள் பலர் சொல்கிறார்கள்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த எருமை சுவாமி சொன்னதை கவனிச்ச மாதிரி தெரியல. "ஐயனே, உங்கள் அருமை தெரியாதவங்க கிடக்குறாங்க, அவங்கள விடுங்க. எங்களுக்கு இன்னும் ஒரு ஆறாத ஒரு ரணம் இருக்கு. என்னன்னா, பசுக்களுக்கு எங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவை தரும் பால் வெண்மையாத்தான் இருக்கு. நாங்கள் தரும் பால் வெண்மையாத்தான் இருக்கு. ஆனா, இந்த மானிடர்கள் என்ன செய்றாங்க? அத மட்டும் புனிதம்னு நெனச்சு போற்றி புகழ்கிறாங்க. கோமியத்த பிடிச்சு வீட்டு மூல முடுக்கெல்லாம் தெளிச்சு மெச்சிக்கிறாங்க. ஆனா, எங்கள என்னடான்னா வீட்டுக்குள்ளேயே நுழைய விடுறதில்ல. எப்ப பார்த்தாலும் மந்தபுத்தி எருமை என்ற கருத்து கொட்டுகிறார்கள். இதிலிருந்து நாங்க விடுபடணும். நாங்களும் பசுக்களுக்கு இணையா மதிக்கப்படணும். பரம்பொருளான உங்களால முடியாதது உண்டா? எங்களையும் தயவு செய்து பசுக்களுக்கு இணையாக மாற இக்கணமே வரம் கொடுங்க" அப்படின்னு சொல்லி எம்பெருமான்ட்ட கோரிக்கை வச்சது எருமை. சுவாமி அப்படி சிரிச்சுக்கிட்டே அதை காத்தருள் அபயமுத்துடன் எருமையை ஆசீர்வதித்து, "எருமையே, பிரம்மன் படைப்பில் அனைத்து உயிர்களும் சமமானவையே. ஒன்றுல உயர்வும் பிறிதொன்றில் தாழ்வும் எப்போதுமே இல்லை. உன் கோரிக்கை நியாயமானது தான். அதனால அத நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன். அதுக்கு முன்பு நீ எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். அப்படி நீ உறுதிமொழி குடுத்தீன்னா, நானும் உன்னைய பசுக்களுக்கு இணையா மானுடர் மதிக்கும்படியா செய்வேன்" அப்படின்னாரு. எருமைக்கு ஒரே சந்தோஷமாகிவிட்டது. "உத்தரவிடுங்கள் பெருமானே" அப்படின்னு சொல்லுது. பெருமான் சொல்றாரு, "பூலோகத்துல பசுக்களுக்கு இணையா மதிக்கப்பட வேண்டும் என்ற உனது விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னா, நீ இன்று முதல் சேற்றில் புரளும் உன் இன்பத்தை கைவிட வேண்டும். சொந்த ஆசையிலோ அல்லது சூழ்நிலை காரணமாக கூட நீ எப்போதும் சேற்றில் அமிழ்ந்து பொருளக்கூடாது. இந்த இந்த உத்தரவாதம் மட்டும் நீ குடுத்தீன்னா, நாளை முதல் பூலோகத்தில் எருமைகளும், பசுக்களும் ஒரே விதத்தில் மதிக்கப்படணும்னு நான் வரமளிக்கிறேன்னு" சொல்றாரு. எம்பெருமானின் கருணையில் முகம் பொறித்தாலும், எருமைக்கு அவர் கேட்ட உத்தரவாதம் நடுமண்டையில கல்ல தூக்கி போட்டது மாரி இருந்துச்சாம். அது ஒரு நொடி திகைச்சு நின்னுச்சு. பிறகு பெருமானை நோக்கி சொல்லுது, "சர்வேஸ்வரா, நீங்கள் கேட்கும் உறுதிமொழியை என்னால் தர முடியாது. மானுடர்களின் மதிப்பு மரியாதைக்காக என்னுடைய சிற்றின்பத்தை நான் பலி கொடுக்க முடியாது. சேற்றில் புரள்வது எருமைகளான எங்கள் இனத்திற்கு கோடானு கோடி இன்பங்களில் ஒன்று. அத தாரை வார்த்துட்டு பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட்டு நாங்க பெறப்போவது எதுவும் இல்ல. இப்பதான் என் கோவத்து மேலே எனக்கு கோவம் வருது. உங்கள் ஆசி மட்டும் போதும். எனக்கு வரம் ஏதும் வேண்டான்னு" சொல்லிட்டு எருமை ஓடி போயிடுச்சாம். இப்போ நடந்தது அத்தனையும் கவனித்துக் கொண்டிருந்த நந்தி தேவரும், பூதகணங்களும் எம்பெருமான் பக்கத்துல வந்து, "மகாதேவரே, எருமையின் கோரிக்கையில தப்பு என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. ஜடைமுடியில் உச்சி பிறை நிலா பளீரென ஒளிவிட மந்தகாச புன்னையுடன் அவர்களை நோக்கிய நம்ம பெருமான், "கோரிக்கையில் தவறில்லை நந்தி. அந்த கோரிக்கையை அடைவதற்கான முயற்சியில்தான் தடை. எருமை முடிவெடுத்து விட்டது சேற்றில் புரள்வதுதான் தனக்கு இன்பம் என.
அப்படி இருக்கையில் மானுடர்கள் அதை குளிப்பாட்டி பூஜித்து நடுவீட்டில் கொண்டு வைக்க நினைச்சாலும் அது நினைவெல்லாம் என்ன செய்யும்? சேற்றை தேடிக்கொண்டு அடைவதாகத்தான் இருக்கும். நினைவில் எப்போதும் சேற்றை தேடும் எருமையை மானுடர்கள் எப்படி பூஜிப்பார்கள்? எருமை சேற்றை கைவிட முடியாததோடு தமக்கு நிஜமான இன்பம் மானுடர்களின் மரியாதை இல்லை என்பதையும் கண்டுகொண்டது. இதுதான் தன்னை அறிந்த நிலை. இந்த நிலையை மனிதர்கள் அடைவார்களாயின் அவர்களுக்குள் போட்டி பொறாமை என்பதே இல்லாமல் நீங்கிவிடும். வாழ்வின் ரகசியம் இதுதான். ஒவ்வொரு மனிதனும் தன்னை தான் அறிந்து செயல்பட்டால் அதற்குண்டான வெற்றிக்கும் தோல்விக்கும் தானின்றி வேறொருவரும் காரணமில்லை என்பதை உணர்வார்கள். அதோடு வாழ்வில் எதையாவது சாதிக்கணும்னா எதையாவது தியாகம் செய்தே தீர வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. அந்த தியாகத்தை செய்து அடுத்தபடிக்கு முன்னேற எருமைக்கு மனமில்லை. அதனால் அது தனது வழக்கமான நிலையிலேயே நீடிக்கிறது. இனிமேல் அதற்கு தன்னை பற்றி சுய மதிப்பீட்டில் மனக்குறை இருக்காது என்று புன்னகையுடன் நிஷ்டையில் ஆழ்ந்து போனார். மூவுலகையும் பரிபாலிக்கும் எம்பெருமான் ஈசன். திருச்சிற்றம்பலம்.